ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அரிக்கு வந்து 5 வயசு ஊசி நம்ம தடுப்பூசி போட்டுருக்கோம். இது வரைக்கும் நான் அதை எல்லாமே சென்னையில் தான் போட்டேன். ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இங்கே ஒடிசாவில் போட்டிருக்கேன் அரிக்கு 5 வயசு ஊசி. அதை நான் போயிட்டு நேற்று போட்டு வந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அதனுடைய வீடியோ தான். அங்கே இருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நான் வந்து சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன். நேற்று வந்து வீடியோவில் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து டபுள் வாய்ஸாக வந்தது. ஏன்னா மைண்டு சரியில்லை. அதனால் வந்து டபுள் வாய்ஸாக வந்ததுனால வந்து கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் ரன் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனானே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து அதுக்குமே ஆப் வச்சுட்டாங்க வீட்டில். இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குமா, இல்லை என்னை மட்டும்தான் இவங்க எல்லாருமே இப்படி பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, ஓகே. மாமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க, அவங்க கிளம்புற முடிவில் இருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, என்னுடைய ஃபேமிலிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரே ஒரு விஷயம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரிங்களா? எனக்காக நீங்கள் போய் அடுத்தவங்க கிட்ட பேசுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் உங்கள் அனைவர் கால்லையுமே விழுந்து கேட்குறேன், சரிங்களா? எனக்காக இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசுங்கன்னு கேட்காதீங்க. வேணாது, சரிங்களா? விட்டுடுங்க. எல்லாரையும் இவ்வளோவா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணுமோ, அதனால் வந்து ஒதுங்கிக்கணும். யாருக்கிட்டேயும் போய் எனக்கு பிரச்சனை, அதனால் நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் பேசுனா யார் வந்தாலும் என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியாது. நான் முடிவு பண்ணால் மட்டும்தான் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கமெண்ட்லி ஆகட்டும், லைவ்லி ஆகட்டும், தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிடிக்கலன்னு நம்ம விலகிட்டோமா, நான் வந்து அதை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. அதனால் இந்த ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் நான் கேட்குறேன். தயவு செஞ்சு போய் பேசுங்கன்னு யாரும் கேட்காதீங்க. அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது அவங்களுக்கா இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், கஷ்டத்தை தான் கொடுக்கும். வேணாம், அதனால் பேசாதீங்க. என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன். அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் வந்து வேணாம், விட்டுடுங்க அதை, சரிங்களா? இப்போ நான் வந்து சொல்கிறது எல்லாமே என்னுடைய நல்லதுக்காகவும் சொல்கிறேன், எல்லாருடைய நல்லதுக்காகவும் சொல்கிறேன். யார்கிட்டையும் போய் பேசுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் வந்து பெற்றவங்களை தவிர மற்றவங்க கிட்ட அடி வாங்கியிருக்கீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நின்று இந்த இடத்த வீடியோ எடுக்கிறேன் இல்லைங்க, இந்த இடத்தோட வந்து எங்களுடைய கிராமம் வந்து முடியுது. அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் இருக்கிற கிராமத்துக்கு வந்து லைப்ரரி சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. இதோட வந்து எங்களுடைய கிராமம் முடிஞ்சு இது வந்து இன்னொருடைய கிராமத்தோடைய பகுதியாண்ட நின்று தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு. இங்கே ஒரு தண்ணி இடம் இருக்குங்களா, மீன் இடம். இதில் வந்து மீன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நான் ஏன் நின்று வீடியோ எடுத்தேன்னா, இதில் நிறைய ஏகப்பட்ட பாம்பு இருக்குங்க. நிறைய பாம்பு போகிறப்போ வரப்போ வந்து வண்டியில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அரிக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வந்து போக போகிறோம். போகிற வழியில் வந்து இங்கே எப்படியெல்லாம் இருக்குது ரோடு அப்படின்றத சுற்றி பார்க்குறதுக்கு, எப்படியெல்லாம் க்ரீனிஸாக இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிரிட்ஜாண்ட வந்து நான் வீடியோ எடுத்து போட்டது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரிட்ஜாண்ட தான் திரும்பவும் வந்து நானும் அரியும் நின்று வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள். அப்போட இப்போ தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் இந்த அண்ணி வீட்டுக்கு தான் வந்து இங்கே உட்காந்து தான் வந்து வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணிங்கிறேன். நான் எங்கள் வீட்டில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணலை, அதுக்காக நான் இங்கே வந்துட்டேன். அண்ணி வீட்டில் வந்து உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிறேன். அரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருக்கான் எனக்கு அப்படின்றது. மரம்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எனக்கு மட்டும் என்ன சொல்கிறதுனே புரியல எனக்கு. நேற்று வந்து எவ்வளோ நடந்துடுச்சு, அதெல்லாம் விட்டுடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தாங்க. இப்போ நம்ம போக போகிற இடத்தையுமே பாருங்களேன். அங்கேருந்து அந்த ஒரு தண்ணி இடத்த விட்டு வந்தோன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்களேன்,
அப்படியே 2 சைட்லேயும் அப்படியே புதாருங்குதாங்க ரோட்டுக்கு 2 சைட்லேயும். அதுக்கப்புறம் வந்து அரியும் நானும் பேசிக்கிட்டே ஸ்லோவாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனோம். இங்கே பாருங்களேன், தண்ணி எப்படி ஏன்னா ஒரு ஆறு ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் பட் இது வந்து கொஞ்சம் பள்ளமான இடம் தான், அதனால தான் வந்து இங்கே தண்ணி வந்து இருக்குது. இந்த இடத்த வந்து அரி வந்து இந்த ட்ரெண்டிங்கில் போச்சு இல்லைங்க, அந்த மாதிரி டைலாக் சொல்லிட்டு வந்தேன். நான் தான் வந்து சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் நான். இதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரோடுங்க, ரோடு தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக எங்கே போகுதுன்னா, இப்போ அந்த நம்ம வரும்போது ஒரு பாலத்தில் தண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகுதுங்க இந்த தண்ணி எல்லாமே. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து வந்து ஸ்கூல் ஆண்ட வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. இது வந்து மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் இருக்குது, புனப்புனா மார்க்கெட் போகிற வழியில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஸ்கூலுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து அரி தான் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கிறானே பாருங்கள். உள்ளே போயிட்டு இந்த ஸ்கூல் வந்து நான் ரோட்டில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயப்படுவேங்க, ரொம்ப பாழடைஞ்சு போன மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பெயிண்டெல்லாம் அடித்து நல்லபடியாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூலுக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்மளுடைய தேசிய சின்னம் அது இருக்குது. போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே அது இருக்குது. இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. இதில் வந்து பாம்புகளாம் வந்ததுன்னா என்ன ஆகிறதுங்க. இந்த இடத்த போயிட்டு ஸ்கூல் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. இவங்களாம் வந்து இங்கே இருக்கிறவங்க என்ன. அதுக்கப்புறம் வந்து அதுவும் அந்த லாஸ்ட்டில் ஒரு அக்கா அரிக்கிட்ட கையை காமிச்சு பேசுகிறாங்க. அவங்க அங்கேருந்து விழுந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து பால்வாடி தீதி. அவங்க வந்து இன்ஜெக்ஷன் பால்வாடி அக்காவும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸும் கூட அவங்க. இவங்க தான் வந்து எல்லாமே இங்கே பார்க்குறவங்க. இவங்க தான் வந்து ஃபோன் பண்ணி மாமா கிட்ட சொன்னாங்க அரிக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவங்க இந்த குட்டி பாப்பா ஊசி போடுறப்போ செம்மையாக துடிச்சிடுச்சு. அப்புறம் நான் வந்து அந்த தீதி கிட்ட கேட்டேன், வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னு. எடுத்துக்கோடாம்மா சொன்னாங்க. இதை பார்க்கும்போது நம்ம படித்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தாங்க போர்டெல்லாம் இருந்தது. அங்கே இருக்க குழந்தைங்க நான் வீடியோ எடுக்கிறேன்றதை பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஸ்கூலில் படிக்கிறப்போ நம்மளும் இப்படி தானே வந்து யாராவது வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்கன்னா நம்ம அப்போ இப்படி தானே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரின்ஸிபல். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கை காமிச்சு பேசுகிறது என்னென்னா, இந்த தீதி கிட்ட கேட்டு தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் எடுத்தேன். இங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கா பார்த்தீங்களா, இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து ஊசி போட்டப்போ இந்த குட்டி பாப்பா ரொம்ப கத்திட்டா. அதனால தான் வந்து இப்போ நான் வந்து எடுத்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. கொடுத்து எடுத்ததெல்லாம் இந்த பக்கம் வந்து நான் போகிறேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடி பம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. இங்கே பாருங்களேன், நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அடி பம்ப் வந்து பார்த்தீங்க தெரியல. என்னுடைய பாட்டி என்னுடைய அவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சத்துணவு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் படித்த ஸ்கூல்லையே தான். அங்கே தான் என் அம்மாவும் என் அப்பாவும் படித்தாங்க அந்த ஸ்கூலில். எங்களுடைய ஊரில் விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரத்தில். அப்போ வந்து என் பாட்டி எங்கள் அவா வந்து சத்துணவு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி தாங்க அடி பம்பில் தண்ணி அடித்து தாங்க சாப்பாடு செய்யணும். எனக்கு இதை பார்க்கும்போது வந்து ரொம்ப எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த அக்கா வந்து நீ யூடியூப்பில் தானே போட போகிற, போடு போடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டாங்க, மாமாலாம் ஊருக்கு போயிட்டாங்களா, இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் நான் ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு வந்தேன். மொத்தத்துக்கு 3 கிளாஸ் தாங்க இருக்குது. இங்கே என்ன தான் எத்தனாவது வரைக்கும் இருக்குது அப்படின்றது தெரியல. அந்த ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸு, இது மொத்தத்துக்கே 3 கிளாஸ் தான் இருக்குது. அதுக்கு வந்து அந்த சைடில் வந்து சத்துணவு சாப்பாடு செய்கிறாங்க. முட்டை பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே போய் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் பயம், யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து நான் போகல. சரிங்களா, என்னை எடுத்துக்க தான் சொன்னாங்க. பட் ஆனால் நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்ததுன்றதுனால நான் போகல. இது வந்து மூடி வச்சுருந்தாங்க அந்த ஒரு கிளாஸை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நான் வந்து அந்த சைடில் வந்து சாப்பாடு செய்கிற இடம் அதையும் ஒரு ஓரமாக நின்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பந்து 2 நாளாகவே அரிக்கு ஊசி போட்ட அன்றைக்கியும் பந்து, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இன்றைக்குமே பந்து இங்கே. ஏன்னா பாலேஷ்வரில் வந்து ஆமாம் பாலேஷ்வரில் வந்து ஒரு பொண்ணை வந்து காலேஜில் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க. அதனால் வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறதுனால பந்த் ஆகிடுச்சி. அதனால் வந்து 2 நாளைக்கு ஸ்கூல் கவர்மெண்ட்டு எல்லாமே லீவு இந்த இடத்துக்கு. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இங்கே போய்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அதனால் வந்து இங்கே ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு சில ஸ்கூல்லாம் மட்டும் நேற்று ஓப்பனில் இருந்தது. அதாவது அரிக்கு ஊசி போட்டதுனால வந்து இந்த ஸ்கூல் ஓப்பனில் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பட் என்னன்னு தெரியல. ஆனால் நேற்று இந்த ஒரு ஸ்கூல் மட்டும் இருந்தது. அரியோடைய ஸ்கூலுமே வந்து லீவுன்னு தான் மெசேஜ் வந்தது. புதன்கிழமையும் லீவுன்னு தான் வந்துருந்தது. இன்றைக்கும் வியாழக்கிழமை லீவுன்னு தான் வந்திருக்குது. பாவம் அந்த செம போராட்டம் நடந்தது பாலேஷ்வரில் வந்து. அது வந்து என் நாத்தனார் இருக்கால்ல, பூனை நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அரிக்கு டியூஷன் கூட அவள் வந்து படித்த காலேஜ், அந்த காலேஜில் இருந்த பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனையாகி அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அது பெரிய ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அரிக்கு ஊசி போட்டு முடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நம்ம வீட்டுக்கு போகிற வழி இது தான். அந்த பக்கம் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இதோ ஆடுங்க போகுது பார்த்தீங்களா, இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம போன மார்க்கெட்டுக்கு போயிடலாம். ஆனால் சுற்றி க்ரீனிஸாக இருக்குது. எங்கே பார்த்தீங்களா, ஒரே ஒரு வீடு தாங்க இருக்குது இந்த இடத்த. எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியல. என்ன போகிற வழி தான் இது. அந்த இடத்த ஒரு வீடு இருக்குது, அவ்வளோ பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது கொஞ்சம் தள்ளி. மொத்தத்துக்கே அந்த ஒத்த வீட்டாண்ட வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 2 வீடு தான் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளோ புதாராக இருக்குது. இப்படி தான் சத்தியமாக இங்கே இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நான் மட்டும் இந்த இடத்த தனியாக என்னை விட்டாங்கன்னா நான் இருக்கவே மாட்டேன்ப்பா. வீட்டை பூட்டிட்டு எப்போவோ என் ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பேன். வீட்டுக்கு நம்ம ஊசி போட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அரிப்படுற பாட பாருங்கள். இந்த ஊசி போட்டது ரொம்ப வலிக்குதுங்க. அதனால் வந்து இப்படி பண்ணால் அப்புறம் நான் எப்படி வைக்கிறது? நான் வச்சா வலிக்குதாங்க. அதனால் அரியே வச்சுக்கிறாங்க. அப்போ அவன் குழந்தை ரொம்ப அழுதுட்டான். பானி போட்டுச்சு. ஊசி போட்டதுனால சரியான ஜுரம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நான் அரிக்கு வந்து மருந்து கொடுத்துட்டு தூங்க வைக்க போகிறேன். பாய்.